தின்னு பேசிக்கிட்டே அந்த குருவி குடும்பங்கள் இரவு நேரத்தை கழிச்சாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. சாராவோ சந்தைக்கு போய் ஒரு கடாயையும் ஒரு பாட்டில் நெய்யையும் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் வாங்கினா. பிறகு ஒரு மரத்தடி வாரத்துல அதை வச்சு சில விறகு கட்டைகளால தீ மூட்டி ஒரு புதுவிதமான உருளைக்கிழங்கு ஃப்ரைய செஞ்சா. அந்த நெய்யோட வாசமும் உருளைக்கிழங்கோட வாசமும் காட்டுல எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. இந்த வாசத்தை உணர்ந்தபடியே நிறைய பறவைகள் சாராவோட கடைக்கு வந்தாங்க. சாரா, இது என்ன புதுவிதமான உணவா இருக்கு? வாசனையும் அற்புதமா இருக்கு. ஆமா, இது உருளைக்கிழங்கு ஃப்ரை. இத சாப்பிட்டு பாருங்க. இதனோட டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். சரி, அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட் கொடு அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைய வாங்கி சாப்பிட்டுச்சு. அதனோட சுவை மிட்டுக்கிளிக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அட சாரா, உண்மையாவே சொல்றேன், உன்னோட